ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்காக ஒரு புது வீடியோ வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஷெல்லில் எப்படி டீ கப் ரெடி பண்ணுறது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு தேங்காய் எடுத்துக்கிறோம், அது உப்பு காய் மூலம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு மூடி வச்சு அது ஓப்பன் ஏரியாவை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏரியா ரெடி பண்ணிடுறோம். அது ரெடி பண்ண பிறகு என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணுறது அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது கட் பண்ணிய பிறகு உள்ளுகிற சிறு துகள்கள் எல்லாமே என்ன பண்ணோம், மிஷின் மூலம் நீக்கிறோம். அடுத்து இரண்டாவது இன்னொரு சின்ன மூடி வச்சு ஒரு துளை போட்டுறோம். அது துளை போட்ட பின்பு என்ன பண்ணுறோம்னா, அடுத்து ஒரு பழுப்பு எடுக்கிறோம். பென் பழுப்பு எடுத்து அதை என்ன பண்ணுறோம், சைஸாக கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது கட் பண்ணி பிறகு என்ன பண்ணுறோம், சுற்றி நம்ம டேப் அடிச்சிடும். அது டேப் அடித்த பின்பு என்ன பண்ணுறோம்னா, அதில் உள்ளார ஃபுல்லாகவே கேண்டில் மெல்ட் பண்ணி ஊற்றிடும், வெளியே லீக்காத அளவுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த டேப் பிரிச்சுட்டு அந்த கேண்டில் மட்டும் சில்லை வச்சு அழகாக வெளியே எடுத்து ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிய பிறகு என்ன பண்ணுறோம்னா, சிறு சிறு துண்டாக நம்ம என்ன பண்ணோம், கோகனட் ஷீலை கட் பண்ணிடுவோம். எடுத்துன்னா அந்த கோகனட் ஷீல் மேலே அந்த கேண்டில் மேலே ஓட்டுறதுக்கு. இப்போ அந்த கேண்டில் என்ன பண்ணுறோம், அழகாக அணபாண்டு வச்சு அழகாக அந்த கோகனட் ஷீல் கேண்டில் மேலே ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், பெண்டு பழம் ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துக்கிறோம். அதன் பின் என்ன பண்ணுறோன்னா, கேண்டில் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம், கோகனட் ஷீல் ஃபுல்லாக ஒட்டிடும். அது ஒட்டிய பின்பு என்ன பண்ணுறோன்னா, சின்ன தொலை கூட இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுறோம், அதை நம்ம சுற்றி என்ன பண்ணுறோம், கோகனட் போட்டு ஃபுல்லாக சீல் பண்ணிடும். சீல் பண்ணிய பிறகு என்ன பண்ணுறோன்னா, அந்த மேலே இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறோம், மறுபடியும் உப்பு காய் மூலமாக அழகாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். தேய்ச்சி எடுத்தது என்ன பண்ணுறோம், சுத்தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு உள்ளுகிற கேண்டில் மட்டும் ரிமூவ் பண்ணி தண்ணியில் போட்டால் அது மெல்ட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறோம், தண்ணியில் போட்டு அழகாக உள்ளுகிற கேண்டில் நீக்கிறோம். நீக்கிய பின்பு என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் அதுக்கு ஓப்பன் ஏரியா வந்து மேலே ஒரு ஹெட்டு வைக்கணும். அதுக்கு கட் பண்ணி சிறுத்துக்குள்ளாக வச்சிடும். மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். மறுபடியும் பாட்டம் சைடு சீட்டு உட்காரத்துக்கு என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு இடம் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறோம், அது கட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு கோகனட் ஷீல் ரவுண்டாக கட் பண்ணி அது வச்சிடும். அதன் பின்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டாப்பு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூடி ஒன்று ரெடி பண்ணுறோம், கேப்பு. அப்புறம் பாட்டமில் என்ன பண்ணுறோம், சீட் ரெடி பண்ணது தான் பண்ணுறோம். அந்த கோகனட் ஷீலை வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சு ஓகே பண்ணிடுறோம். அணபாண்டு ஊற்றி அந்த கோகனட் ஷீல் பவுடரெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணிட்டு உப்பு காய் மாதிரி தேய்ச்சி எடுத்துகிறோம். மறுபடியும் கைப்பிடிக்கு என்ன பண்ணுறோம், மறுபடியும் அதே போல் சிறு சிறு துண்டெல்லாம் கட் பண்ணி ஒன்றா இணைச்சி அதை என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அதை வந்து சைடில் இணைச்சிடும். இப்போது கைப்பிடி எடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் அணபாண்டும் கோகனட் ஷீல் போட்டு இணைச்சிடும். அது இணைச்ச பிறகு என்ன பண்ணுறோன்னா, ஸ்ட்ராங் ஆகிட்ட பிறகு அந்த இடத்துல உப்பு காய் போட்டு லைட்டாக அழகாக க்ளியர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதன் பின் என்ன பண்ணுறோம், அந்த கோகனட் டீ பாட் சுற்றி என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக பிளாக் ஸ்ப்ரே பண்ணுறோம். பிளாக் ஸ்ப்ரே பண்ணி பிறகு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு, அது காய வச்ச பிறகு என்ன பண்ணுறோம், செயல் பாட்டுக்கோ இல்லை ஷோ கேஸில் வச்சு நம்ம உபயோகப்படுத்தலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இது போல் எளிமையாக முறையில் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோகளை அப்டேட் செய்ய என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே.